ஈரானை எந்த நேரத்திலயும் அமெரிக்கா தாக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இல்ல இஸ்ரேல் தாக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இல்ல 2 பயலுகள தாக்கல அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதத்த நோக்கி அந்த ட்ராக்ல வேகமா போது, இல்ல அணு ஆயுத சோதனையே நடத்துது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா 2 பயலுகளும் சேர்ந்து தாக்கலாம். இதான் இன்னைக்குள்ள நிலைமை. இந்த நிலைமையிலிருந்து ஈரான் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வலுவான கட்டமைப்பு அமெரிக்காவை எதிர்க்க ஈரான் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல. இஸ்ரேலை எதிர்க்க ஈரான்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, ஈரானுக்குள்ள போறவன் பூரா செத்து போயிடுறான். அது எவ்வளோ ஹெவி வெயிட்டான ஆட்கள் ஐஆர்ஜிசியோட பாதுகாப்பு வலயத்துல இருந்தாலும் சரி, அலி கமேனியே பல நேரங்கள்ல சீக்ரெட் லொகேஷன்ல தான் உட்கார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவ்வளவு வெயிட்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. சிரியால ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் பெரிய அளவு டார்கெட் அப்படிங்கிறது ஈரான் ஆட்சி மாற்றம் தான். இதுல நக்கலா வேற நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுல முக்கியமானது என்ன அப்புட்ன்னா, சத்தியமா ரஷ்யா பேக்கப் குடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் கிண்டல் பண்றார்கள். ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா பேக்கப் குடுக்கறது எதுவுமே உருப்பட போறதில்ல. இறுதியில நாங்க தான் ஜெயிப்போம். சிரியாவ பார் அப்படிங்கிறார்கள். ஆனா வசதியா ஆப்பிரிக்கா கண்டத்தையே மறந்துடுறாய்ங்க. 1 நாடு 2 நாடு இல்ல. வசதியா ஆப்பிரிக்கா கண்டத்திலே அமெரிக்காவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்ல. காரணம் ரஷ்யா தான் தூக்கி வெளில எறிஞ்சுச்சு. அது மட்டும் கிடையாது. கூட்டணியில இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகளையும் தூக்கி வெளில எறிஞ்சுது. ஆனா அத அப்படியே வசதியா மறந்துட்டாய்ங்க. மறந்துட்டு சிறிய வெற்றிய மட்டும் கொண்டாடுறார்கள். கொண்டாடிட்டு போட்டும். அண்ணே அமெரிக்கா எப்பயும் பொய் தான் பேசுவான். உண்மைய பேச போறதில்ல. சிரியால இப்ப உள்ள எஸ்டிசி அரசாங்கம் நாள்தோறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. என்ன அப்டின்னா, ரஷ்யாவோட நாங்க ஒன்றிணைந்து தான் பயணிக்க விரும்புறோம் அப்படின்னு. டேய் அமெரிக்காடா, அது ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல அப்படிங்கிறாய்ங்க. மறைமுக தொடர்பு இருக்கும். அதுக்குன்னு கூடி கொலாவி கொஞ்சுறது, நோ. உன் கூட்டணி இல்லனா, நோ அப்படிங்கிற மாரி தான் உட்கார்ந்துருக்காய்ங்க. அதையும் மறந்துடுறாய்ங்க. சரி கிண்டல் அடிக்கட்டும். ஈரான் தப்பிக்குமா அப்படின்னு கேட்டா, ஈரான் தப்பிக்கிறக்கான வேலைகள ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சதாக பிரிட்டன்ல உள்ள ஏஜென்சிகள் தகவல் வெளியிடுறாங்க. அப்ப நம்பிதான் ஆகணுமோ தெரியல. ஆனா அங்கதான் வேகமா பத்த வைக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அலி கமேனியோட க்ளோஸ் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் பெரிய அளவுல ரஷ்யாவுக்கு தொடர்ந்து விசிட் அடிக்கிறதாக சொல்றார்கள். இந்த தொடர்ந்து விசிட் அடிக்கிறது எதற்கு அப்படின்னா, ரஷ்யா ஈரானோட நியூக்ளியர் டீல ஃபைனலைஸ் பண்ணி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறார்கள். அதாவது முக்கியமான டெக்னாலஜி சார்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது. அப்படி ஒரு பேச்சு ஓடுது. இன்னொன்னு இவர்கள் ஏறக்குறைய கிட்ட வந்துட்டார்கள். ஆனா இதெல்லாம் பாதுகாக்கணும். அமெரிக்கா கிட்ட இருந்து, இஸ்ரேல் கிட்ட இருந்து பாதுகாக்க ரஷ்யா உதவி செய்யணும் அப்படிங்கிறதான். கூட்டணி நாடு இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாரி சில டீல்கள நோக்கி போறார்கள். அடுத்து முக்கியமானது பார்க்கறது என்ன அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வலுப்படுத்தணும். அது அங்கேருந்து வாங்குனாலும் சரி, கூட்டு தயாரிப்புனாலும் சரி, டெக்னாலஜி ஷேரிங்னாலும் சரி. இந்த மாரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஈரான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போணும். எப்படி ஆளில்லா விமானத்துல ஈரானுக்கு ஒரு எட்ஜ் இருக்கோ, அதே மாரி ஒரு மைலேஜ நோக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலயும் போணும். எடுத்தேன் கவுத்தேன்னு ஈரானுக்குள்ள யாராலயும் ஆப்பரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற தோற்றம் வேணும் அப்படிங்கிற ரேஞ்சில இந்த 3யும் க்ளோஸ் பண்றார்கள். இந்த 3 வெரைட்டி க்ளோஸ் ஆகும்போது லாங் ஸ்டாண்டா ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, மன்னர் ஷா வாங்கி வச்சது தான் இன்னும் வச்சிருக்காங்க. அவர தான் அடிச்சு விரட்டி விட்டாங்களே தவிர, அவர் வாங்கி வச்சத அப்படியே தான் வச்சிருக்காங்க. வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அப்டேட்ன்னு ஒண்ணு போணும்ல. அத எட்டி கூட பார்க்கல. சரி எட்டி பார்க்கல. ஆனா மோதுறது யாரு? நாள்தோறும் அன்னை அமெரிக்கா கூட. அன்னை அமெரிக்கா கிட்ட இருந்து தானே மன்னர் ஷா வாங்கினாரு. அப்ப கூட புத்தி வரல. புத்தி வராம தான் இப்ராஹிம் ரைசி இறந்தப்ப, அந்த சாப்பர கண்டுபிடிச்சு தர முடியுமா? அப்படின்னு போய் அமெரிக்கா கிட்ட நின்னாய்ங்க. அவனுங்க அதெல்லாம் முடியாது. ஓவர் நைட்லலாம் எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, விடிஞ்ச உடனே பண்ணிட்டாய்ங்களான்னு கேட்டா, சொன்னத வெளியில போட்டு விட்டாய்ங்க. அவனே காத்துக்கிட்டு இருக்கான். எப்படா சிக்குவ அப்படின்னு. இப்படிலாம் சிக்குனா அன்னை அமெரிக்கா விடுமா? அந்த காலகட்டங்கள்ல ஈரான வச்சு செஞ்சார்கள். இந்த தகவல வெளியிட்டது மூலியமா. அதுலயும் ஒர்க் பண்ண தீவிரம் காட்டுறார்கள். எப்படி? சின்ன சாப்பர்ல இருந்து பெரிய ஏர்கிராஃப்ட் வரையுமே, ஃபைட்டர் ஜெட் வரையுமே ரஷ்யாவோடு இணைந்து ஒர்க் பண்ணி ஒரு பக்காவான ஒரு யூனிட்ட கொண்டு வர ஒரு நைட்ல முடியாது. இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள்ல சுத்தமா முடியாது. ஆனா லாங் ஸ்டாண்டுக்கு ஒரு புரோகிராம இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாராகிறார்கள். இந்த விஷயத்த வச்சுட்டு தெஹ்ரான்ல இருந்து மாஸ்கோக்கு நாள்தோறும் அலி கமேனியோட க்ளோஸ் இன்னர் சர்க்கிள் விசிட் அடிக்குது அப்படின்னு இருக்கார்கள். இப்பதான் பெரிய அளவு ட்ரம்ப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலை எப்படி மாறும்
ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்ப் ஈரான கழட்டி விடு அப்படின்னு தான் சொல்லுவார். ஈரானுக்கான தேவைகள குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ரஷ்யா ஒத்துக்குமா? புட்டின் ஒத்துக்குவாரா? அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இந்த பக்கம் உக்ரைன் யுத்தத்துல ட்ரம்ப் தன்னோட வேகத்த குறைக்கிறக்கு பதிலுக்கு இந்த சைட் நீ உன்னோட வேகத்த குறைக்க வேணும் அப்படின்னு கேட்கறக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதே சமயம் உக்ரைன் யுத்தத்துல ஒரு சரிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு தொய்வ நோக்கி போகும்போது, ஈரானோட ஆளில்லா விமானத்தோட என்ட்ரி அப்படிங்கிறது பக்காவா ஒரு கேம் சேஞ்சர்ன்னு சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் ஒரு பக்காவா திசைய மாத்துச்சு. அந்த அளவுக்கு முக்கியமான நேரங்கள்ல சீனாலாம் கைய தூக்கிட்டு நின்னுட்டான், வெட்டி பையன். ஆனா சீனாவ ரொம்ப நம்புச்சு. ரஷ்யா நம்புனது இந்தியா. அதுக்கடுத்து சீனா. அதுக்கடுத்து தான் ஈரான். இந்தியா தன்னோட பங்குக்கு சிறப்பா பொருளாதார தடைகள்ல இருந்து ரஷ்யாவ காப்பாத்தி விட்டுச்சு. சீனா தன் பங்குக்கு ரஷ்யா முதுகுல குத்துச்சு. ஈரான் தன் பங்குக்கு ஆளில்லா விமானத்தை கொடுத்து காப்பாத்துச்சு. அதனால அந்த ஈரானை விட்டு கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஆனா தலைவர்களோட முடிவு எப்ப எப்படி எடுப்பார்கள்னு சொல்லவே முடியாது. ட்ரம்ப்பையும் கணிக்க முடியாது, புட்டினையும் கணிக்க முடியாது. அதனால ஈரான் சார்ந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இறுதியில யாரு கொடி பறக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இமீடியட்டா ட்ரம்ப்போட 4 வருஷத்துல ஈரானுக்கு முடிவுரை எழுதப்படும் தான் இந்த விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு முன்னாடி பேசப்பட்டது. ஆனா இப்ப அதை அப்படியே அழிச்சிட்டு கண்டினியூ அப்படின்னு போட்டு வச்சிருக்கார்கள். காரணம் என்னன்னா மொத்த ஆட்டமும் ரஷ்யாவோட தலையீடு காரணமா மாறி போச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.